Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்துக்கு வரவேற்கிறோம். And today is 10th June 2026, Wednesday, புதன்கிழமை. Hallelujah. எப்படி கர்த்தர் பலப்படுத்தி வருகிறாரா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறதா? இன்னும் சோர்வாகவும் கவலையிலும் பலகீனத்தில் இருக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய பலத்தினாலே தேறினவர்களாக, அவருக்கு தொடர்ந்து மகிமையாய் வாழுகிற பிள்ளைகளாக இருக்கும். சரிங்களா? சரி, தொடர்ந்து நான் வசனத்தை பார்ப்போம். இன்னைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா அது Galatians chapter 4 verse 8, இரண்டாவது பகுதி B. Chapter 4 verse 8. That you may know your circumstances and comfort your heart. உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும். யாரு வராரு சொல்றாரு? That he may know your circumstances and comfort your heart. நான் என் துணை ஊழியக்காரன் அனுப்புறேன்னு நேற்று பார்த்தல, அவர் என் விஷயமா உங்களோடு பேசுவார். அதே சமயத்துல அவர் என்ன செய்வார்னா, உங்களுடைய செய்தியில் உங்களுடைய சூழ்நிலை, நீங்க எப்படி இருக்கீங்க, இங்க எப்படி ஊழியம் போகுது, சபை எப்படி இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, எல்லாம் அறிஞ்சு உங்களை தேற்றவும், to comfort your heart, to understand your circumstances. Hallelujah. எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகளை இங்க பவுல் சொல்லுகிறார் திருச்சபைக்கு. நான் ஒரு ஊழியக்காரன் அனுப்பியிருக்கிறேன், இங்க உள்ள ஊழியத்தை பத்தி உங்களை சொல்லி உங்களை தேற்றுவாரு. அதே சமயத்தை உங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் அறிந்து உங்களை தேற்றுவாரு. அல்லேலூயா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்து, ஒருத்தரை தாங்கி, ஒருத்தரை தேற்றுகிறது தான் கிறிஸ்தவம். That's a Christianity. That is our faith and our belief. Not நம்மளை அப்படியே தனியா வைப்பதல்ல. நான் பணம் சேர்த்து, நான் பணத்தை வச்சு, நான் வசதியா இருந்து, நான் ஃபெலோஷிப் செஞ்சு, நான் கம்ஃபர்ட்டா இருந்து நாங்க இப்படி இருப்போம். ஆமா, பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப சர்ச்சில் நம்ம காணிக்க, தைதிங் எல்லாம் கொடுக்குறோம். சபையாது அதுக்கு கமிட்டி வச்சு எல்லாம் சேர்க்கிறோம். அந்த பணத்தை யாருக்கு செலவு செய்யறோம்? கடவுளுக்கு கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனா திருப்பி யாருக்கு செலவாகிறது? ஃபேமிலி ரிட்ரீட், சண்டே ஸ்கூல், யூத் ஒர்க், விமன்ஸ் ரிட்ரீட், இந்த மாதிரி எல்லாம் அந்த பணத்தை எடுத்து தான் செலவு செய்யறோம். ஆமா தானே? அப்ப கொடுக்கறவங்களுக்கு திருப்பி அந்த பணம் செலவாகுது. ஆனா கடவுள் கொடுக்குறோன்னு சொல்றோம். ரிஃப்ரெஷ்மெண்ட் எல்லாத்துக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா நான் கொடுக்கிற பணம் ஆண்டோடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்ன செய்கிறான்? அவுட்ரீச், மிஷன் ஊழியம், அல்ல வெளிப்புற ஊழியம், ஒரு சபையை கட்டுவது, ஒரு ஆயத்தை உருவாக்குவது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, இலவசமான படிப்பு, மற்ற ஊழியங்கள், அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு செலவு பண்றோமா? ஆனா இன்றைக்கு மாறாக திருச்சபை என்ன செய்கிறது? கொடுக்கிற காணிக்கை, தசமபாகம், நன்கொடை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்காத, கர்த்தர் உன்னை சேர்த்து வைக்க சொல்லல. இந்த பூமியில சேர்க்காத, பரலோகத்துல சேருன்னு சொன்ன. அப்படின்னா நன்மை செய்ய, கனி கொடு. ஆகவே அருமையானவர்களே, இதுல நம்ம கொஞ்சம் தெளிவா மாறணும். இல்லை என்றால் இந்த கடைசி நாட்களிலே நாம் மோசம் போய் விடுவோம். You will be cheated, and you will be shameful the last days. அப்ப இங்க ஆண்டவர், இங்க வசனம் என்ன சொல்லுது? பவுல் என்ன செய்றாரு? இந்த மாதிரி நான் அனுப்புறேன், உங்கள் செய்திகளை அப்ப இன்னைக்கு இந்த செய்திகளைனா நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன ஊழியம் செய்றீங்க, என்ன பண்றீங்க, இதெல்லாம் பார்த்து நம்மளை பலப்படுத்துவது. நாம் ஒரு திறனாய்வு செய்ய வேண்டும். We have to examine ourselves. நான் என்ன செய்யறேன்? சபை, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? Am I maintaining our church? இன்னைக்கு நிறைய இடத்துல மெயின்டைன் தான் பண்றாங்க. ஒரு ஊழியம் ஏதாவது இருக்கிறதா யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு இருக்கிற அந்த குரூப்பை வச்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. கடவுளுடைய நாமம், ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் அறியாத ஜனங்கள் அறிய வேண்டும். திருச்சபை அதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அவர் விசாரிக்கிறவர். பவுல் ஆள் அனுப்பி விசாரிக்கிறார்.
கர்த்தர் நம்ம விசாரிக்கிறார், அவர் உங்களையும் விசாரிக்கிறார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிந்தனைகளை மாற்றுங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் என்ன விரும்புகிறீர் என்பதை நாங்கள் காண எங்களை வழிநடத்துங்க. தடைகளை எடுத்து போடுங்க, தரிசனங்களை கொடுங்க ஆண்டவரே. துதிகான மகிமை கொண்டாகட்டும். இன்றைக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நான் சொல்லுவதை கொஞ்சம் நிதானிச்சு, சொன்னதை நிதானிச்சு யோசித்து ஒப்பு கொடுங்க. Take care and God bless.